நீயும் நானும் சேர்ந்தே போகும் தூரமே. இது ஒரு காதல் கதை. இப்போ நீ என்ன தான் சொல்ல வர பூஜா? இப்போ இல்லை, முதல்ல இருந்தே என் முடிவு இதுதான் நிஷாந்த். பூஜா, நீ என்னை புரிஞ்சிக்கவே மாட்டியா? ஹலோ மிஸ்டர் நிஷாந்த், உங்களை புரிஞ்சுக்கிட்டதால தான் இந்த முடிவு. போதும் பூஜா, என்னை பற்றி தெரியாமல் இப்படி ஒரு முடிவு எடுக்காத. இதோட விட்டுரு. நோ, என்னால் அப்படியெல்லாம் விட முடியாது. அது இல்லை பூஜா. அவன் வாயை தன் மெல்லிய மலர்கரங்களால் மூடியவள். சும்மா இதே சொல்லாமல், நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு உன்னை மாப்பிள்ளை பார்க்க என் ஃபேமிலியோடு வரேன். ரெடியாயிரு நிஷாந்த். ஏய், நான் சொல்கிறத கேளுடி. என்ன கேட்கணும்? அந்த பழைய புராணம் தானே. எனக்கு இன்னும் சரியான வேலை இல்லை, அக்காவுக்கு இன்னும் வரதட்சணை பேலன்ஸ் இருக்குது, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, தம்பி படிப்பு, இதைத்தானே சொல்ல போகிற? அவன் அவளை ஆழ்ந்து நோக்கி என்னை தலையாட்ட. இங்கே பாரு நிஷாந்த், நான் உன்னை உடனே கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறதே உன் குடும்பத்தை நீ ஒத்த ஆளாக கஷ்டப்பட்டு சமாளிக்கிறேங்கிற ஒரே காரணத்துக்காக தான். ப்ளீஸ் நிஷாந்த், நீ என்னை தயவு செஞ்சு புரிஞ்சிக்க. இல்லை பூஜா, நான் செட்டில் போடாங் ஏதாவது அசிங்கமாக சொல்லிட போகிறேன். என்ன பெரிய செட்டில்? இவர் வீடு காரு வாங்கி கடன் எல்லாம் கட்டி முடித்து அடைச்சி வச்சா போகிறோம் தான். அதுக்கப்புறம் தான் நான் உன்னை கட்டிக்கணுன்னா நோகாமல் உன் கூட குடும்பம் நடத்தணுமா? என்னால் அப்படியெல்லாம் இருக்க முடியாது. ஆமாம் பூஜா, எப்போதுமே அப்படித்தானே. எதிர்புறம் உள்ளவரை பேச விட்டால் தானே ஏதாவது ஒன்று கிடச்சா போதும், அதிலேயே தொட்டிக்கிட்டு வறுத்தெடுத்த பின்னு தான் விடுவாள். இதனாலேயோ என்னவோ அமைதியும் சிரிப்பும் சற்று திமிரும் என கலந்து சுற்றி கொண்டு தெரிந்த நிஷாந்த் அவளிடம் அவனை அறியாமலேயே தொலைந்து போனான். இங்கே பாருடா நிஷாந்த், நான் சம்பாதிச்சு தான் என் ஃபேமிலியை பார்த்துக்கணும்னு எதுவும் இல்லை. எங்கள் அண்ணன் இருக்கான், பட் உனக்கு? ஸோ என் புருஷன் தனியாக கஷ்டப்படுறத என்னால் பார்க்க முடியாது. நிஷாந்த் அவளை பார்த்து பெருமையும் காதலும் கலந்து புன்னகைக்க, அவளோ என்ன என தன் புருவம் உயர்த்தி கண்களாலேயே கதை பேசினாள். அது என்ன ஃப்ளோவாக புருஷன்லாம் வருது? பூஜா தன் முழங்கையால் அவனின் வயிற்றில் குத்திட்டு, இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. நாளைக்கு ஒன்று நீ வர, இல்லை நான் உன் வீட்டுக்கு வரேன். பாய். பூஜாம்மா, இருந்தாலும் எருமை ஒருத்தி தொண்டை தண்ணி வெத்த கத்திக்கிட்டு இருக்கேன், பேசாமல் போ என தன் இடுப்பளவு கூந்தலை பின்னால் எடுத்து போட்டபடி அவன் சொல்வதை கேளாமல் புறங்காட்டி நடக்க ஆரம்பித்தாள். தன் நெற்றியினை லேசாய் தடவியபடி நின்ற நிஷாந்த் அவள் செல்வதை உணர்ந்து அவள் பின்னாலே பூஜா பூஜா என கத்திக்கொண்டே சென்றான். நிஷாந்த், நீ என்ன கெஞ்சினாலும் என் முடிவு இதுதான். நீயா நாளைக்கு வா, இல்லை நான் வருவேன். கல்யாணத்துக்கு கூட ஆள் வச்சு கடத்த வேண்டியிருக்கும், பார்த்துக்கோ. அப்போ நீ முடிவே பண்ணிட்டியாடி? லூசாடா நீ? இதைத்தானடா நான் முதல்ல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவன் தோள்பட்டையில் இருபுறங்களிலும் தன் மலர்கரங்களை போட்டவள் அவன் தலையில் செல்லமாய் முட்டியபடி இப்போ கொஞ்சம் சினுங்களாய் ப்ளீஸ்டா என்றிட அவன் தன் இதழை அவள் நெற்றியில் பதித்து நாளைக்கு வீட்டுக்கு வரேன் என்றான். என் செல்லக்குட்டி என அவன் கன்னங்களை கிள்ளி தன் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினாள் அவள். நிஷாந்தை பற்றி ஏற்கனவே தன் வீட்டில் பூஜா சொல்லி வைத்திருந்தாள். இதோ அவன் வரவுக்காய் பட்டுடுத்தி மல்லிகை சரமிட்டு கண்களில் மையுடன் காதலையும் கலந்து காத்திருக்கிறாள். என்ன பூஜா, நிஷாந்த் எப்போ வருவார் என்ற தன் அண்ணனின் குரலை ஒரு நிமிஷம் அண்ணா என தன் மொபைலை எடுத்துக்கொண்டு தனியாய் சென்று அவன் எண்ணுக்கு அழைத்தாள். ஹலோ நிஷாந்த். இதோ இப்போ வந்துடுவோம், டிராஃபிக் பூஜா. நிஷாந்த், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ பொறுமையாக பார்த்து பத்திரமா வா. சாரிடி, எல்லோரும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறீங்களா? நிஷாந்த், இன்றைக்கி ஃபுல் டே எங்கள் வீட்டில் உள்ளவங்க உனக்காக தான் ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ லேட்டாலாம் கணக்கில் வராது. நீ பார்த்து பொறுமையாக வந்தால் போதும். எதில் வரடா? டாக்ஸியா? இல்லை, நவீன் காரில். அப்போ யார் டிரைவ் பண்ணுறாடா? நான் தான். மறுமுனையில் பதில் இல்லாமல் கட்டானது. பூஜாவுக்கு டிரைவ் பண்ணும்போது பேசினால் சுத்தமாக பிடிக்காது. அதிலும் நிஷாந்த் டிரைவ் என்றால் சொன்னால் போதும், எவ்வளவு தலைப்புற பிரச்சனையாக இருந்தாலும் பேச மாட்டாள். ஒரு வழியாக அவங்கள் வீட்டிற்குள் நுழைய வரவேற்பு பயங்கரமாக இருந்தது. வீட்டுக்கு ஒரே பெண், அதனால் அவளின் எந்த ஆசையும் பூஜா வீட்டில் மறுப்பதில்லை. என்ன நிஷாந்த், ஓக்கெல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு என அங்கே இருந்த குடும்பத்தாரும் பொதுவாக இரு வீட்டாரை பற்றியும் பேசி கடைசியில் அந்த பேச்சு மாப்பிள்ளையின் சம்பளத்தில் வந்து நின்றது. நிஷாந்த் லேசாய் தயங்கி விழித்தவாறு பூஜாவை பார்க்க அவள் தன் கண்களாலேயே பயப்படாத என அவனுக்கு பதில் சொன்னாள். பூஜாவின் அண்ணன் தொடங்கினான். நிஷாந்த், 15,000 குடும்பத்தை ரன் பண்ணுறது அவ்வளோ பெரிய கஷ்டம்லாம் இல்லை. அதுக்கெல்லாம் ஒரு நல்ல குடும்பத்தையும் மாப்பிள்ளையும் நாங்கள் இழக்க மாட்டோம் என்றான். அதை கேட்டதுமே நிஷாந்த் வீட்டாருக்கு அப்படி ஒரு மன திருப்தி.
தம்பி என்ன படிக்கிறான்? +2 என நிஷாந்தின் தம்பி பிரசாந்திடம் பதில் வந்தது. பேச்சு அடுத்த கட்டமாய் நகர்ந்து வரதட்சணையை தொடும்போது நிஷாந்தின் அம்மாவின் முறையானது. என் பையன் பூஜா பற்றி நிறைய சொல்லியிருக்கான். எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கா. வரதட்சணை அது இதுன்னு எதுவுமே நாங்கள் எதிர்பார்க்கல என அவள் அம்மா முடிப்பதற்குள் பூஜாவின் அம்மா தொடங்கினார். இல்லைங்க, எங்களுக்கு ஒரு மன திருப்தி, எங்கள் கௌரவம். நிஷாந்தின் முகத்தை அவன் அம்மா அப்பா இருவருமே பார்க்க அவனோ பூஜாவின் தந்தையை நோக்கி, எனக்கு நிஜமாவே இந்த வரதட்சணை வாங்குறதுல உடன்பாடு இல்லைங்க. உங்கள் மன திருப்தின்னு சொல்லி என்னோடய கொள்கையை மாற்ற எனக்கு இஷ்டம் இல்லை. கல்யாணத்தை கூட சிம்பிளாக நடத்தணுன்னு தான் என் ஆசை. ஆனால் அது எங்கள் குடும்ப வசதி கம்மிங்கிறதுனால இல்லை, தேவையில்லாத வெட்டி செலவு செய்யக்கூடாதுன்றதுனால தான். இதுக்கு மேலே உங்கள் கஷ்டம் என்றிட இரு குடும்பமுமே மிடில் கிளாஸ் தான். அதனாலேயோ என்னவோ இரு வீட்டாருக்கும் இந்த பேச்சுவார்த்தையில் பெரிய மனஸ்தாபம் இல்லை. ஒரு வழியாய் இரு குடும்பத்தின் முழு சம்மதத்தோடு மகிழ்ச்சியோடும் அவன் திருமணம் அரங்கேறியது. அதிக ஆடம்பரமின்றி வரதட்சணை என்று ஒரு குண்டூசி கூட அவன் வாங்க விரும்பவில்லை. பூஜாவின் ஒரு ஜிமிக்கி கம்மல், அவளின் கழுத்தில் ஒரு சிறு வயது முதலே ஊஞ்சலாடிய ஒரு செயின், நிஷாந்துக்கு பரிசளித்த ஒரு 2 கிராம் மோதிரம், அவள் அம்மா வற்புறுத்தி போட்டுவிட்ட தங்க வளையலும் கால் கொலுசும். இதை தவிர வேறு எதுவும் அவளோடு வர அவன் சம்மதிக்கவில்லை. தான் எதையுமே இன்னும் சாதிக்கவில்லையே, இனி எப்படி சமாளிக்கப் போகிறோம்? இதில் கல்யாணம் வேறு. பூஜாவோ தன்னை விட அதிகம் சம்பாதிப்பவள். வரும் நாட்களில் ஏதாவது மனப்பிரச்சனை இருவருக்குள்ளும் வந்தால் என்ன செய்வது என நிஷாந்தின் மனதில் ஏகப்பட்ட குழப்பங்கள் இருந்தாலும் பூஜா ஒருத்திக்காக தான் இந்த திருமணத்திற்கு உடனே ஓகே சொன்னான். திருமணம் இனிதே நடந்து முடிந்திட அந்த இரவு, ஆம், முதல் இரவும் வந்தது. அவள் மெல்ல உள்ளே நுழைய அவனோ ஏதோ கலக்கத்தோடு அமர்ந்திருக்க ஒரு விசில் சத்தம் கேட்டு திரும்ப பூஜா தன் உதடுகளை குவித்து விசிலடித்தாள். அவளை ஒரு முறை ஏற இறங்க பார்த்தவன், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் பூஜா. அவள் எதிர்பார்த்தது தான் இது. அதனால்தான் அவளே முந்திக்கொண்டு அவனின் அருகில் கட்டிலில் சமானமிட்டு அமர்ந்து அவனை தன்னை நோக்கி திருப்பி, நீ என்ன சொல்ல போறேன்னு தெரியும் என்றாள் மெல்லிய குரலில். அவன் அவளை ஆர்வமாய் பார்க்க அவள் தொடர்ந்தாள், நமக்குள்ளே இப்போதைக்கு எதுவும் வேண்டாம், அதுதானே சொல்ல போகிற? அவன் லேசாய் தயங்கி அவளின் பார்வையை எதிர்கொள்ள விருப்பமின்றி தலையை திருப்பிட அவனை தன் புறமாய் இழுத்தவள் அவனை தன் மடியோடு சாய்த்து கொண்டு தலை கோதிடத் தொடங்கினாள். ஏண்டா, நான் வேலைக்கு போனால் உனக்கு பிரச்சனையா என்ன? உன்னை விட அதிகமாக சேலரி வாங்கிறது பிரச்சனையா? அவன் அவளுக்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் விழித்தான். இங்கே பாரு நிஷாந்த், நானும் நீயும் வேற வேற இல்லை. உனது எனதுன்னு எதுவுமே இல்லை. நானே உனக்கு சொந்தமாகும்போது என் சேலரி உன் சேலரின்னு பிரித்து யோசிக்காத. உன் அம்மா கிட்டேயோ உன் அப்பா கிட்டேயோ நீ ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போது காசு வாங்க கூச்சப்படுவியா? உரிமையாக கேட்பல்ல? நானும் அப்படித்தான்டா. அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? அவன் எழுந்தமர்ந்து, அது இல்லடி, நமக்கு குழந்தைன்னு ஒன்று வந்துட்டா. அவள் லேசாய் சிரித்து அவன் தலையை அடித்து, ஏண்டா, கல்யாணம் ஆனால் குழந்தை பிறக்கத்தானே செய்யும். அது அது என அவன் ஏதோ சொல்ல வர மீண்டும் இவளே முந்திக்கொண்டு, என்னோட நிஷாந்த் காலேஜ் டேஸில் எவ்வளவு திமிரா எவ்வளவு கெத்தாக இருப்பான். இந்த வேலை சம்பளம் அப்படிங்கிற ஒன்றை அவன் மனசுக்குள்ளே இந்த அளவுக்கு தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்தி வச்சிருக்கு. வாழ்க்கைக்கு பணம் முக்கியம்தான், ஆனால் பணம் மட்டுமே இல்லை. இன்றைக்கி இல்லாத காசு நாளைக்கு வரலாம், ஆனால் நாம் இழந்த சந்தோஷமும் உறவுகளும் இதெல்லாம் இருக்கிறத வச்சு மன நிறைவாக வாழ முடியும் நிஷாந்த். கண்டிப்பாக உன் திறமைக்கேற்ற வேலை கிடைக்கும், சம்பளம் கிடைக்கும். என்ன, அதுக்கு கொஞ்சம் காலம் எடுக்கும். அதுக்காக அது வர்ற வரைக்கும் நம்ம எல்லா சந்தோஷத்தையும் இழந்து வாழ்க்கையை சந்தோஷமாக வாழாமல் இருக்க முடியுமா என்ன? அது வர்றபடி வரட்டுமே. இங்கே பாருடா, அந்த நொடியை அப்பப்போவே அனுபவிக்கணும். இந்த நொடி சந்தோஷம் நமக்கு திரும்ப கிடைக்காது. ஃப்யூச்சரை பற்றி யோசிக்கணும், தப்பு இல்லை. அதுக்காக வருங்காலத்தை மட்டுமே நினச்சி நிகழ்காலத்தில் இருக்கிற சந்தோஷத்தை இழந்துடக்கூடாது. நிறைய பேர் குழந்தை இல்லாமல் கருத்தரித்தல் மையம் அது இதுன்னு அலையிறாங்க. நமக்கு குழந்தை கிடைக்கிறது ஒரு வரம். நமக்கு குழந்தை பிறக்கிறதுனால நான் வேலைக்கு போகிறது கொஞ்ச நாள் தள்ளி போகலாம், ஆனால் அதுக்காக உனக்கு நான் துணையாக இல்லாமல் போக மாட்டேன். அப்படியே நமக்கு குழந்தை பிறந்தாலும் நம்ம பிரசாந்த், அதான் உன் தம்பியோ அத்தை மாமாவை பற்றியோ நான் யோசிக்காமல் இருக்க மாட்டேன். ஐயோ பூஜா, நான் அப்படி சொல்லலடி. இல்லை நிஷாந்த், நீ அப்படி நினச்சாலும் நான் எதுவும் சொல்ல மாட்டேன். அது இயல்பு தான். உன்னை பெற்றவங்களையும் உன் கூட பிறந்தவங்களை பற்றியும் நீ யோசிக்கிறது தப்பு இல்லைடா. ஓகே நிஷாந்த், உன் மன திருப்திக்காக வேணுன்னா நீ சொல்கிறத நான் கேட்குறேன். இங்கே பாருடா, நான் இருக்கேன். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் உன் கூட நான் இருப்பேன். உனக்கு பிடிச்ச எல்லாமே எனக்கும் பிடிக்கும். எனக்கு அது தேவை. உன்னை பத்திரமா வளர்த்து என் கையில் ஒப்படைச்ச உங்கள் அம்மாவையும் அப்பாவையும் எனக்கு பிடிக்காதுன்னு நான் வெறுத்து ஒதுக்க ஆரம்பிச்சிடுவேன்னா என்ன? நீ அப்படி நினைக்காத.
எனக்கு ஒரு புடவை வாங்கும்போது அவங்களுக்கும் ஒரு புடவை வாங்கித்தான் ஆகணும். உன் தம்பி மார்க்கு கம்மிங்கிறதுனால அவன் காலேஜ் டூர் போனால் நாம் அனுப்பாமல் இருக்க போகிறதில்ல. உங்கள் அக்கா எத்தனை நாள் வேணும்னாலும் அவங்க பிறந்த வீட்டில் தங்கலாம். ஏன்னா அவங்களும் எனக்கு வேணும். இது என் குடும்பம். அதனால் எதையும் நீ யோசிக்க வேண்டாம். இந்த நொடி நாம் சந்தோஷமாக இருக்கணும். இந்த குடும்பத்தில் ஒன்றா வளர்த்தான் நான் வந்தேன், பிரிக்க இல்லை. இதெல்லாம் வாய் வார்த்தைன்னு நினைக்காதடா. எனக்கு எப்போவுமே உன் சந்தோஷம்தான் முக்கியம். இப்போவும் சொல்கிறேன், நான் எப்போவுமே உனக்கு துணையாக இருப்பேன்டா. அந்த வார்த்தைகள் அவன் காதில் ஒலிக்க கல்யாண ஆல்பத்தை புரட்டியபடி இருந்த நிஷாந்திடம், அப்பா இது யாரு என்ற தனது 5 வயது மகள் யாழ்னியிடம், அதுதான் உங்கள் சித்தப்பா என பிரசாந்தின் போட்டோவை காட்டி வெளிநாட்டுக்கு படிக்கச் சென்ற தன் தம்பியை நினைத்து பார்த்தான். சித்தப்பாவா இது என்ற அவளின் செல்ல மகளை ஒரு வழியாக தூங்க வைத்து அவன் அம்மாவின் அறையில் படுக்க வைத்துவிட்டு தன் அறைக்குள் நுழைந்தான். நிஷாந்த் படுக்கைக்கு வர பூஜா ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருந்தாள். அவளின் இடையை அவன் கரம் பின்னால் இருந்து தழுவிட அதை உணர்ந்தவள் லேசாய் புன்னகைத்து அதுவரை அவனுக்கு முதுகு காட்டி படுத்திருந்தவள் திரும்பி அவன் மார்போடு நெருங்கி படுத்தாள். அவனின் மார்பில் கோலமிட்டபடி, என்ன மலரும் நினைவுகளா? கண்மூடியே பூஜா வினவ, உன்னால் எப்படி இப்படி இருக்க முடியுது? ஆரம்பிச்சிட்டியாடா என்றவள் அவன் அதற்கு மேலே பேசக்கூடாது என்றெண்ணி அவன் இதழை சிறைப்பிடித்தாள். அவனின் கைகள் ஊர்வலம் எடுக்க அவனுக்கு போட்டியாய் இவளின் விரல்களும் ஊர்வலம் எடுத்தது. அவளை இன்னும் இறுக்கி அணைத்து அவள் காதோரமாய், யாழ்னிக்கு விளையாட தம்பி பாப்பா வேணுமாம் என்றான். அவள் உடனே அவனின் முடியை கொத்தாக பிடித்து, நான் 2 வருஷமாக கேட்டேன், மூஞ்ச திருப்பிக்கிட்டு போனேன். உன் பொண்ணு கேட்டேனதும் வரியா? முடியாது போ என மீண்டும் முதுகு காட்டி படுத்திட அவனின் கெஞ்சல் கொஞ்சலாய் மாறத் தொடங்கியது. நிஷாந்த், நாளைக்கு உனக்கு போர்ட் மீட்டிங் இருக்குது, போய் தூங்குடா, அதெல்லாம் பார்த்துக்கலாம். நிஷாந்த், என் ஸ்கூட்டியை வேறு சர்வீஸ் கொடுத்துருக்கோம். நாளைக்கு நீ தான் உன் காரில் என்னையும் ஆஃபீஸில் ட்ராப் பண்ணிட்டு போகணும். லேட்டாக எழுந்திரிச்சா பிரச்சனை, போய் தூங்குடா. அந்தந்த நிமிஷத்துக்கு வாழ்க்கை அப்பப்போவே சந்தோஷமாக வாழணும், அப்போவே அதை அனுபவிக்கணும் என்றவன் அதற்கு மேலும் அவளிடம் கெஞ்சாமல் அவள் மேல் படர்ந்திட அவளும் அவனை தனக்குள் புதைத்து கொண்டாள்.